அன்புக்குரியவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் கூட உங்க வாழ்க்கையில மலை போல தெரிகிற பிரச்சனைகள் பனி போல உருகி போக போகிறாரு. எனக்கு கீழே பாருங்க, இங்க பனி இருக்கிறது. இந்த இடம் ஃபுல்லா கவர் பண்ணியிருந்தது. ஆனா இந்த பனி, இந்த ஃபுல்லா இருந்த பனி கொஞ்சம் அப்படியே அந்த சூரியன் வந்த உடனே அப்படியே உருகி உருகி ஒரு சைடில் வந்துருச்சு. அதை அழகா எடுத்து பாருங்களேன், அப்படி ஓரமா தள்ளி விட்டுட்டாங்க. பெருசா இருந்துச்சுங்க, காரெல்லாம் போக முடியல. ஆனா ஒரு நிமிஷம் அதை எல்லாம் தள்ளி கொஞ்சம் ஓரம், அந்த சூரியன் வந்த உடனே பனியெல்லாம் உருகி போயிருச்சு. அதே மாதிரிதான் உங்க லைஃப்ல கடவுள் வர்ற வரைக்கும் பிரச்சனை நிக்குங்க, அப்படியே நிக்கும், அசையாம நிக்கும். ஆனா அவர் வந்துட்டாருன்னா எல்லாம் பனி போல உருகி போயிடும். வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, சங்கீதம் 97:5, the mountains melt like wax before the Lord of all the earth. வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லவருக்கு முன்பாக மலைகள் எல்லாம் பனி போல உருகி போய். உங்க பிரச்சனை எம்மாத்திரம், என் பிரச்சனை எம்மாத்திரம், கடனா வியாதியா, பனி போல உருகி போகும்னு சொல்லி இன்றைக்கு உங்களுக்கு சாட்சியா சொல்லுறேங்க. பல நேரங்கள்ல என்னால இது முடியவே முடியாதுன்னு நினைக்கும் போது கர்த்தர் அதை பனி போல உருகி வச்சிடறாரு. என் வாழ்க்கையில பல முறை நான் சந்தித்திருக்கிறேன். மலை போன்ற பிரச்சனைகளை பனி போல கர்த்தர் உருகி போக வைத்திருக்கிறார். இன்றைக்கு அதனால்தான் உங்களுக்கு முன்பாக நின்று பேசிக் கொண்டிருக்கிறேன். தைரியமா இருங்கள். உங்களுடைய பிரச்சனைகளை கர்த்தர் பனி போல உருகச் செய்ய போறார். இந்த நாள் நீங்கள் பார்க்கிற அந்த எகிப்தியரை நீ பார்க்க மாட்டீர்கள். யோர்தான் 2 பிளக்கும், எரிகோ விழுந்து விடும். Everything is going to make a way for you. All your problems will melt like wax. கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்காக யாவை செய்து முடிப்பார். உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பெரிய பிரச்சனைகள் சங்கீதம் 97:5 படி பனி போல உருகி போக செய்வார். God bless you. Have a wonderful day.